நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிவி ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து இன்னையோட வந்து சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் மட்டும் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் அவங்க கண்டக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் ஃபைனல் ரிசல்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கவுன்சிலிங் வந்து மூவ் ஆகும். கவுன்சிலிங் வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ரொமோஷன் லெவல். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது டைப்பிஸ்ட்டாக வந்து உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரொமோஷன் லெவல் வந்து டக்குன்னு மேலே போயிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து சேலரி வந்து எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜேஏ போஸ்ட் இருக்கு இல்லையா, ஜேஏ போஸ்ட்டுக்கு என்ன ஈக்குவலான சேலரி இருக்கோ அதே சேலரி தான் வந்து இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து இருக்கும். சேம் தான். டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த ஜேஏ போஸ்ட்டுக்கும் சேலரி லெவல் வந்து சேம் தான். ஜென்ரலாக சொல்லணுன்னா இப்போது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் டைம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5:30. அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். நமக்கு ஃபீல்டு ஒர்க்கே இருக்காது. நம்ம ஆஃபீஸ்லேயே தான் வந்து ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவசியம் கிடையாது. அதனால் ஆஃபீஸ்லேயே வந்து கூலாக வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படி இருக்குது, இந்த டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்து கொடுத்துட்றேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், கமர்ஷியல் டேக்ஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டா ஒரு 2 இயர்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் லெவலுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெவென்யூ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் லெவலுக்கு வந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தார். அந்த ப்ரொமோஷனுக்கு போயிடுங்க. டெப்டி தாசில்தாருக்கு அப்புறம் தாசில்தார். இந்த லெவலில் வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம சிம்பிளாக வந்து டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி தாசில்தார் வரைக்கும் ஈஸியாக வந்து நம்ம ப்ரொமோஷன் லெவலில் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் லெவலில் இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் லெவல் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே வந்து குயிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன ப்ரொமோஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 இயர்ஸில் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வந்து போயிடுவீங்க. அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் 2 இருக்கு இல்லையா, அந்த லெவலில் இருக்க ஒரு போஸ்ட்டு தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு மேலே வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் வந்து கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னு இருக்குது. அந்த கிரேட் பொறுத்து வந்து நமக்கு சேலரி லெவல் வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சேம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் லெவல் எப்படி இருக்கும் அதேமாரி தான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ப்ரொமோஷன் லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோட் ஆகி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் குயிக்காகவே வந்து சூப்பரிண்டென்ட் அந்த போஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று அது கூட இருக்குது DCTO. இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குயிக்காகவே வந்து நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது டைப்பிஸ்ட்டில். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரெவென்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், கமர்ஷியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து நமக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துரும். டைப்பிஸ்ட்டாக நான் ஜாயின் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து குரூப் 2, குரூப் 1 லெவல் வரைக்கும் நம்ம ப்ரொமோஷனில் வந்து குயிக்காக வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுலாம் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொமோஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் ப்ரொமோஷன் இருக்கும் ஃபஸ்ட்டே. இப்போ 2 இயர்ஸ் கழித்து
நமக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் லெவல் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் சீனியர் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் லெவல் இருக்கும். இந்த 2 ப்ரொமோஷனில் வந்து நம்ம எந்த ப்ரொமோஷன் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இப்போது செக்ரட்டேரிయేட்டாக இருந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஆனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் வந்து சேலரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் செக்ரட்டேரிయేட்டாக இருந்து சீனியர் டைப்பிஸ்ட்டாக ஆகிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷன் வாங்கி போகிறீங்க இல்லையா? ஸோ அதை விட அதிகமாக வந்து சீனியர் டைப்பிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நம்மளுடைய சேலரி லெவல் வந்து ஹையாக இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போவே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பெஸ்ட்டு ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். ப்ரொமோஷன் லெவலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் டீட்டெயிலாக வந்து நான் வீடியோஸ் வந்து இனிமேல் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறப்ப தான் வந்து நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.